ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. நம்ம கேரளா கொச்சி பீச்சுக்கு போகணும் பார்த்தீங்கன்னா, இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே என்ன ஏது எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட் ரைடு, ஒரு 2 hours போட் ரைட் போயிருப்போம். சன்செட் பாயிண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபார்ம், பயங்கரமாக இருந்துச்சு ஃபிஷ் ஃபார்ம். ஸோ அந்த இதெல்லாம் இதில் பார்ப்பீங்க, இந்த வ்ளாக் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம சேனல் நீ புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டாய்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விப்பின் பீச்சில் கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபெரி ரைடு, சரி ஃபெரி ரைடு எங்கேயோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போய் பார்ப்போம் ஃபெரி ரைடு எப்படி, என்ன எவ்வளோ வந்து 30 rupees தான் நினைக்கிறேன் கிராஸ் பண்ணுறதுக்கு. லைக் இந்த வெப்பின் சைடில் இருந்து ஃபோர்ட் கொச்சி சைடு போகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம், 5 kilometers காட்டுது. ஃபெரி ரைடு வழியாக கும்பலாங்கி வில்லேஜாக போயிடலான்னு ஒரு பிளான். ஸோ ஃபோர்ட் கொச்சி சைடு கிராஸ் பண்ணிவிட்டு கும்பலாங்கி வில்லேஜ் போயிட்டு அங்கே ரூம் எடுத்துகிட்டு, ஸோ சன்செட் அப்புறம் அந்த லூமினஸ் லைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இடம், இது மட்டும் கவர் பண்ணலாம். இப்போ போய் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுதான் இப்போ பிளான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ நம்ம விப்பின் பீச்சில் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா 7:30. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 212 kilometers ஓட்டியிருக்கோம். டோட்டலாக ரைடு பைக் ஓட்டுறது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 50 minutes வண்டி மட்டும் ஓட்டியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு 75 km. ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா 37.3 km/L. நாட் பேட். 37லாம் யார் சொன்னால் 37 கொடுத்துச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கம்பெனிக்காரனே சொல்லுவான், டே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே 30 தாண்டா, உனக்கு எப்படா 37 கொடுக்குதுங்கிற மாதிரி. ஸோ இந்த விப்பின்லேருந்து ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு வண்டிக்கு. சபா ஒரு சின்ன ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்க அப்போ தான் சரி என்ன. வள்ளிய ஸ்பாட்டா? என்ன ப்ரோ வள்ளிய ஸ்பாட்டா? யாரும் குளிக்கணும், நீங்கள் வாங்க குளிங்க. ஆக்சுவலி மெயின் கும்பலாங்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் இன்னும் அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேப் போட்டு போகும்போது இந்த இடம் கொஞ்சம் கண் உறுத்திச்சு அப்படின்னா 2 பக்கமும் தண்ணி இருக்குது, நடுவில் பைக் போகிற மாதிரி இருந்துச்சா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு தான் பிரச்சனை இல்லை, ஆஃப் ரோடிங் பைக் இருக்குங்கிறதுனால. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாய்ஸ். இது ஆக்சுவலி ஏதோ வீடோ ஏதோ லைக் ஃபிஷ்ஷிங் இதுக்கு போகுது, லைக் இதோட எண்டு. லைக் இங்கே மட்டும் லைக் ஃபோட்டோ கிட்ட அதை எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். நம்ம தங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நிற்கிது. ஏன்னா ரூட்டு கண்டுபிடிச்சது நான் தானே. கயாக்கிங்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டு போகணும். ஸோ அப்படியே கிளம்புவோம். நல்ல இடம் இப்போ. ஆக்சுவலி இந்த ஸ்டே தான் பார்க்க போயிருக்காங்க. நம்ம ரூம் பார்த்திங்கன்னா அந்த மேலே. ஸோ என்ன இதுன்னு பார்த்துட்டு இங்கே ஸ்டே பண்ண மாதிரி. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கயாக்கிங் நைட் பிளான் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிட்ட. ஸோ இது மெயின் ரோடு எங்கேன்னு கிட்ட தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒரு போட் பேக்கேஜ் பேசியிருக்கேன்னு. ஸோ அதுக்கு தான் இப்போ போவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ரைட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 to 5, 5 to 6, 6 to 7. ஸோ 7 மணி வரைக்கும்
ஸோ 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு போட்டில் போவோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பயோலுமினஸ் லைட் பார்க்குறதுக்கு தனியாக போவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரவுண்ட்ஸ் சும்மா பேக் வாட்டர் எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து இந்த ரூமோட பேசின பேக்கேஜ் இப்போ இதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் 1 o'clock ஆச்சு. ஸோ இங்கேன்னு ஒரு 1 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் பைக்கில் போயிட்டு. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் போகிற மாதிரி ஒரு 3 hours ஃபுல்லாக போட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போட்லேயே பார்த்தீங்கன்னா சன்செட் பார்த்தீங்கன்னா பீச்சில் பார்க்காம ஸோ அந்த போட் இதிலே உங்களுக்கு சன்செட் பாயிண்ட் அங்கே வந்துருக்காமா. ஸோ அங்கேயே காமிச்சிடறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே கிளம்பும். பைக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. பைக் வெயில் இருக்குது. ஸோ அப்படியே கிளம்பும். இங்க நின்னா தானே பயமா இருக்கு மாக்க. இப்போ இடிட்டு நோண்டல சரி. പിടിക്കണ്ട. യോ ബ്രോ ഈ പായതാ പായ லைக் நீங்க வளர்க்குறீங்க யுவர் ஃபார்ம். கரிமேப்பிலை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ம் பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட ஃபார்ம் அது பயங்கரம். கரிமீன் எனக்கு பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன லைட்டாக நான் மறைஞ்சிருச்சு கரெக்டாக இந்த இடத்துல. நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர வருது. சுற்றி காட்டுற பாருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்ச அளவுக்கு பட்டாசாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும் ப்ரோ, தொடர்ந்து நான் வீடியோ போடுறதே இல்லை. ரொம்ப 2 months கேப்பெல்லாம் விடுறேன். ஸோ அப்போல்லாம் விடக்கூடாது எனக்கே தெரியும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சூப்பர் பைக் வ்ளாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்மகிட்ட Z900 ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் சிஸ்டமோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. டூவில் ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு பார்த்து ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.